மன்னராட்சி முறையை கொண்டுவர திமுக முயற்சிப்பதாக திமுக இளைஞரணி மாநாட்டை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலமுக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு 8 மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் மக்களுக்கு செய்த நன்மை என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த நன்மையும் கிடைக்கல. ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி, ஒரு கம்பெனி மாதிரி, கார்பரேட் கம்பெனி மாதிரி. அண்மையில் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் அணி மாநாடு நடந்தது. அதில் இன்பநிதியும் அமர வச்சுட்டாங்க. ஆக தமிழகத்திலே மன்னராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. மன்னராட்சி இருக்கும் பொழுதுதான் தந்தைக்கு பிறகு மகன் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.